பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டோடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து ஓய்வெடுங்கள் என்றான். பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். பின்னர் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு சிரித்து கொண்டிருந்தாள். காரணம், அவள் முதுமை அடைந்திருந்தால், குழந்தை பெறும் வயது கடந்து விட்டது. கர்த்தர் ஆபிரகாமிடம், சாராள் ஏன் சிரித்தாள்? கர்த்தரால் செய்ய முடியாதது ஏதேனும் உண்டா என்று கேட்டார். இதை கேட்ட சாராள் பயந்து, நான் சிரிக்கவே இல்லை என்று மறுத்தாள். ஆனால் கர்த்தர், இல்லை, நீ சிரித்தாய் என்று உறுதியாக சொன்னார். பின்னர் அந்த மனிதர்கள் அங்கிருந்து எழுந்து சோதோம் நகரத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆபிரகாம் அவர்களை வழி அனுப்ப சென்றிருந்தான். அப்பொழுது கர்த்தர், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார். சோதோம் மற்றும் கொமரா நகரங்களில் பெரும் பாவம் பெருகி இருப்பதாகவும் அதை விசாரிக்கப் போவதாகவும் கர்த்தர் தெரிவித்தார். ஆபிரகாம் கர்த்தரிடம் நெருங்கி வந்து, நீதிமான்களையும் துன்மார்க்கர்களோடு சேர்த்து அழிப்பீரோ என்று கேட்டான். அவன் தொடர்ந்து கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டான், 50 நீதிமான்கள் இருந்தால், அல்லது 45, 40, 30, 20, இறுதியாக 10 பேர் இருந்தாலும் அந்த நகரத்தை காப்பாற்றுவீரா என்று பணிவுடன் கேட்டான். கர்த்தர் ஒவ்வொரு முறையும், அத்தனை பேர் இருந்தால் நான் நகரத்தை அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். ஆபிரகாம் பேசுவதை முடித்த பிறகு கர்த்தர் அங்கிருந்து சென்றார். ஆபிரகாம் தன் கூடாரத்திற்கு திரும்பினான். இந்த அதிகாரம் தேவன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்றும் நீதிமான்களின் வேண்டுதல்களுக்கு தேவன் செவி கொடுப்பவர் என்றும் நமக்கு காட்டுகிறது.